ஓகே, டெமோ ஆஃப் IIS இன்டகிரேஷன். எப்படி வந்து IIS வந்து எப்படி நம்ம ஷேர் பாயிண்ட் வந்து ஐஏஎஸோட இன்டகிரேட் ஆகுதுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜஸ்ட் இது இன்னொரு முறை ரீவிசிட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சென்ட்ரல் அட்மின் பாருங்க, ஷேர் பாயிண்ட் 2010 சென்ட்ரல் அட்மின் வழியாக போய் நம்மளுடைய வெப் அப்ளிகேஷன், சைட் கலெக்ஷன், அதனுடைய எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு தேவைப்படுது. அது இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் ஆகிட்டு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு தகுந்த மாதிரியான அதுக்குள்ளார சைட் கலெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த சென்ட்ரல் அட்மின் இது ஓவரால் இந்த எல்லா மெனுவிலையும் இருக்கிற ஷார்ட்கட் இம்பார்ட்டண்ட்டான லிங்க் மட்டும் இங்கே இருக்கும். ஆனால் இதுக்குள்ளார இப்போ அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார பாருங்க இன்னும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வரும். பாருங்கள், வெப் அப்ளிகேஷன், சைட் கலெக்ஷன், சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ், தென் டேட்டா பேஸஸ். ஸோ இது என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன சைட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, வியூ ஆல் சைட் கலெக்ஷன் போய் பார்க்கலாம். பாருங்கள் என்னென்ன சைட் கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ கரண்ட்லி நம்மளுடைய சைட் கலெக்ஷன் லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது 12121. ஸோ அதனுடைய யூஆர்எல் எங்கே இருக்குது, சைட்ஸில் ட்ரைனிங். ஸோ பார்த்தீங்கன்னா சைட்ஸில் ட்ரைனிங் இருக்குது. தென் இதுக்கு யார் பிரைமரி அட்மினிஸ்ட்ரேட்டர், யார் இவர். நம்ம என்ன அதுக்கு டேட்டா பேஸ் வச்சுருக்கோம் அது இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் வழியாக போய் பார்த்தீங்கன்னா மேனேஜ் வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆல்டர்னேட் ஆக்சஸ் மேப்பிங். ஒரு பர்டிகுலர் சைட்டை வேறு ஒரு டொமைன் நேம் வழியாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பப்ளிக் டொமைனில் வந்து இந்த மாதிரி 12121 கொடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு டொமைனை க்ரியேட் பண்ணி அந்த டொமைனுக்கு வந்து இந்த சைட்டு ரீடைரக்ஷன் கொடுத்துட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமை கொடுத்தாவே பப்ளிக் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேனேஜில் போயிட்டு நியூ வெப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணோம். தென் அதுக்கு ரிலேட்டடான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே நிறைய இருக்குது. தென் இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோன்னா ஸோ நமக்கு அது எங்கே இருக்கும், ஐஐஎஸ்ன்னு நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் மேனேஜர் வரும். இதில் போனீங்க அப்படின்னா பாருங்கள், நம்ம அங்கே என்ன க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷனாக வெப்சைட்டாக இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ சென்ட்ரல் அட்மினில் போயிட்டு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு நியூ வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண வாட்டி நியூ சைட் கலெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த சைட் கலெக்ஷனில் டிஃபால்ட்டாக ஒரு சைட்டாவது இருக்கணும். அதுக்காக ஏதாவது ஒரு ரூட் சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ரியேட் பண்ணிட்டோம்னா அந்த சைட்டினுடைய யூஆர்எலை பேஸ் பண்ணி நம்ம லாகின் ஆகி நம்ம அடிஷ்னலாக லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதோ இல்லை அடிஷ்னலாக சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறதோ எல்லாமே சைட் ஆக்ஷன்ஸ் மெனு வழியாக நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஐஏஎஸோட இன்டகிரேட் ஆகி தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நமக்கு பேக்கெண்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்காக இது ஒரு ரீவிசிட் பண்ணியிருக்கோம். வணக்கம். கலெக்டிவா நாலேஜ் அகாடமி சார்பாக நாங்கள் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கலெக்டிவா COEECTIVA கலெக்டிவா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் CKA அப்படின்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு ஐக்கான் வரும். ஸோ அதுதான் கலெக்டிவா நாலேஜ் அகாடமி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகிட்டு உங்களுடைய கோர்ஸை எங்கேருந்து வேணாலும் இனிமேல் பார்த்துக்கலாம். 40% ஆஃப் கோர்ஸ் வந்து எல்லா வீடியோவும் ஃப்ரீ பண்ணியிருக்கோம். அதனால் எந்த கோர்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பின்னால் பேக்கேஜை வாங்கி நீங்கள் பயனடையலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம்
கலெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் அடித்து கலெக்டிவா நாலேஜ் அகாடமியினுடைய நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.